Exercise 10.7 solve the following linear differential equations னு கொடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். cos x into dy by dx plus y sin x is equal to 1 இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு cos x ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். cos x ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா dy by dx இல்லைன்னா cos x divided by cos x ஒரு டேர்மாக போடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. So y into sin x divided by cos x equal to 1 divided by cos x. இண்டிவிஜுவலாக என்னது ஒரு டேர்மையுமே நம்ம cos x ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே cos x கேன்சல் ஆகிடும். இங்கே sin by cosங்கிறது tan எழுதிக்கலாம். இங்கே 1 by cosங்கிறது secantன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, which is implies dy by dx plus tan x into y equal to 1 by cos xங்கிறது secant x. ஓகேவா, இப்போது இதே மாதிரி ஃபார்மேட், அதாவது dy by dx plus py equal to q. இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த கொஷினை கிவன் கொஷினை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுலேயே ஆல்ரெடி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஜென்ரல் சொல்யூஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட வேண்டியதுதான். அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்குது இல்லையா அந்த டேர்மை, இந்த டேர்முக்கு பேர் வந்து என்னது பி. ஓகேவா, பி ஈக்குவல் டு tan x. அதாவது இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிங்கிறது இந்த இடத்துல tan x, க்யூங்கிறது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா secant x. ஈக்குவல் டு அந்தாண்ட என்ன நம்பர் இருக்கோ என்ன இருக்கோ அது வந்து நம்மளோட q. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா இன்டகிரல் pdxன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இது 1 மார்க்லலாம் கூட கேட்பாங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ ஜஸ்ட்டு இன்டகிரல் pdx மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் பிங்கிறது என்ன அப்படின்னா tan x dx. ஓகேவா, இன்டகிரேஷன் ஆஃப் tan x dxக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா log secant x. ஓகேவா, அப்போ இந்த டோட்டல் டேர்முக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், log of secant x. இந்த பவரும் லாகும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுன்னா நம்மளுக்கு மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், வெறும் secant x மட்டும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த கொஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது secant xன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இதனுடைய இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்குள்ள ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டகிரல் pdx இன்டு dx ப்ளஸ் c. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இதனுடைய சொல்யூஷன் அமைஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சது ஏற்கனவே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, y இன்ட்டு இங்கே இன்டகிரல் pdxக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், secant xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். which is equal to integral q பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், secant x போட்டுக்க போகிறோம். secant x இந்த இடத்துல இன்டகிரல் pdxக்கு பதிலாக எகெயின் என்னது நம்மளுக்கு secant x dx தான். ஓகேவா, ப்ளஸ் c. ஸோ y secant x is equal to integral secant x into secant x என்ன எழுதிக்கலாம், secant square x dx ப்ளஸ் c. நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் secant square x dxக்கு என்ன ஃபார்முலா தெரியும், tan xன்னு தெரியும். ஓகேவா, ஃபார்முலாலாம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் எல்லா சமயம் நம்மளால் நல்லா போட முடியும். ஓகேவா, y into secant x is equal to இந்த ஹோல் டேர்ம் this integration of secant square x dxக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், tan x ப்ளஸ் c. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். அதர்வைஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த y is equal to அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கூட எழுதிக்கலாம். வெறும் y மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி மீதி எல்லா டேர்ம்ஸையும் ரைட் சைடில் எழுதி போயிடலாம். டிவைடட் பை secant x பண்ணிக்கோங்க. இல்லைனா y into secant x divided by secant x is equal to tan x divided by secant x plus c divided by secant x. ஓகேவா, which implies இங்கே secant xம் கேன்சல் ஆகிடும். ஸோ y is equal to இந்த tan x நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin x by cos x. எகெயின் இந்த secant x டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா அது 1 divided by cos xன்னு அர்த்தம். ஸோ இந்த டினாமினேட்டரில் உள்ளது கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா sin x ப்ளஸ் c டிவைடட் பை secant x வந்து என்னென்னு எழுதிக்கலாம், c இன்ட்டு cos xன்னு எழுதிக்கலாம். வெறும் y is equal to தானே நம்ம எப்போவுமே சொல்யூஷன்லாம் எழுதுவோம், அதுக்காக நம்ம ஒரே சைடில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா.